கொலையிற் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ்களை கட்டதனோடு நேர். இலங்கை அரசியலின் தற்போதைய நிலை சாமானிய மக்களின் ஜனநாயக நம்பிக்கையையும் சட்டத்தின் மீதான மதிப்பையும் சிதைக்கும் ஒரு பாரிய சவாலாக மாறியுள்ளது. வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற உயரிய தேசிய இலக்கை நோக்கி தற்போதைய அரசாங்கம் முன்னேற முயற்சிக்கும் இக்காலகட்டத்தில் அதற்கு மிக பெரிய தடையாக இருப்பது பல தசாப்தங்களாக வேரூன்றியிருக்கும் அரசியல் பாதாள உலக கூட்டணியே ஆகும். ஒருபுறம் தூய்மையான அரசியல் கலாசாரம், பொறுப்பு கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை வலியுறுத்தும் புதிய அரசியல் அணுகுமுறைகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் உருவாகி கொண்டிருக்கின்றன. மறுபுறம் நாட்டின் பாரம்பரிய அரசியல் அமைப்புகளில் செல்வாக்கு செலுத்திய சில தரப்பினர் பாதாள உலக கும்பல்கள், போதைப்பொருள் வலையமைப்புகள் மற்றும் ஒப்பந்த கொலை குழுக்களுடன் தொடர்புகளை பேணியதாக வெளிவரும் தகவல்கள் இலங்கையின் அரசியல் பண்பாட்டின் இருண்ட முகத்தை மீண்டும் ஒருமுறை வெளிக்கொண்டு வந்துள்ளன. குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளை சேர்ந்த சில முன்னாள் மற்றும் தற்போதைய அரசியல்வாதிகள் தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் ஜனநாயகத்தின் தரத்தை பற்றிய தீவிரமான கேள்விகளை எழுப்புகின்றன. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த புலனாய்வு தகவல்கள் மிகவும் கவலைக்குரியவை. நாட்டின் முக்கிய பாதாள உலக கும்பல்களுடன் முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண அரசியல்வாதிகள் தொடர்புகளை வைத்திருந்ததாக கூறப்படும் தகவல்கள் வெறும் அரசியல் விவாதங்களாக அல்லாமல் தேசிய பாதுகாப்பு தொடர்பான எச்சரிக்கையாக கருதப்பட வேண்டியவையாகும். சட்டங்களை இயற்றும் உயரிய சபையில் அமர்ந்திருப்பவர்களே சட்டவிரோத குழுக்களுக்கு அரசியல் பாதுகாப்பு வழங்கும் நிலை உருவானால் அது ஜனநாயகத்தின் அடித்தளத்தையே அரிக்கும் புற்றுநோயாக மாறிவிடும். போதைப் பொருள் வர்த்தகம், பண மோசடி, கப்பம் வசூல் மற்றும் ஒப்பந்த கொலைகள் போன்ற குற்ற செயல்களுக்கு அரசியல் செல்வாக்கு துணை நிற்கும் நிலை மக்களின் நம்பிக்கைக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய துரோகமாகும். சமீபத்தில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தில் 28 உயிர்கள் பலியானது. சிறைச்சாலைகளுக்குள்ளும் பாதாள உலக வலையமைப்புகள் எவ்வளவு ஆழமாக வேரூன்றியுள்ளன என்பதை வெளிப்படுத்திய துயரமான நிகழ்வாக அமைந்தது. சட்டத்தின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சிறைச்சாலைகளுக்குள்ளேயே போதைப்பொருள் வியாபாரமும் குற்ற கும்பல்களின் ஆதிக்கமும் தொடர்வது சில ஊழல் அதிகாரிகள் மற்றும் அரசியல் ஆதரவின்றி சாத்தியமற்ற ஒன்றாகும். அரசாங்கம் தற்போது முன்னெடுத்து வரும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள், நாடளாவிய சோதனைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான கைது நடவடிக்கைகள் ஒரு நம்பிக்கையை உருவாக்குகின்றன. எனினும் இந்த போராட்டத்தின் உண்மையான வெற்றி தெருவில் இருக்கும் குற்றவாளிகளை மட்டும் கைது செய்வதில் இல்லை, அவர்களுக்கு அரசியல் பாதுகாப்பு வழங்கியவர்களையும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க வழிவகுத்தவர்களையும் நீதியின் முன் நிறுத்துவதில்தான் அதன் உண்மையான அர்த்தம் உள்ளது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற அடிப்படை கொள்கை நடைமுறையில் நிரூபிக்கப்படும் தருணம்தான் இலங்கையில் புதிய அரசியல் பண்பாட்டின் உண்மையான தொடக்கமாக அமையும். அதேவேளை பிரதியமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன வலியுறுத்துவது போல சுதந்திரமானதும் பொறுப்புணர்வு மிக்கதுமான ஊடகத்துறையும் இந்த மாற்றத்தின் முக்கிய தூணாகும். உண்மைகளை அச்சமின்றி வெளிக்கொணரும் ஊடகங்களும் ஆதாரபூர்வமான விசாரணை பத்திரிகையாளர்களும் சமூகத்தின் விழிப்புணர்வை உயர்த்தும் பொறுப்புமிக்க ஊடக செயற்பாடுகளும் மட்டுமே அரசியல் பாதாள உலக கூட்டணிகளை அம்பலப்படுத்தி ஜனநாயகத்தை வலுப்படுத்த முடியும். மேலும் வள்ளுவனின் வாக்கு இன்று இலங்கையின் அரசியல் சூழலுக்கு பொருந்தக்கூடிய ஆழமான ஆட்சி தத்துவத்தை முன்வைக்கிறது. வளரும் பயிர்களுக்கு இடையூறாக இருக்கும் களைகளை அகற்றினால்தான் நல்ல அறுவடை கிடைக்கும். அதுபோலவே நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூக நீதிக்கும் ஜனநாயகத்திற்கும் இடையூறாக இருக்கும் குற்ற கூட்டணிகளை அரசியல் அமைப்பிலிருந்து அகற்றினால்தான் வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற தேசிய கனவு நனவாகும். எனவே இலங்கையின் எதிர்காலம் வெறும் ஆட்சி மாற்றத்தில் இல்லை, அரசியல் கலாசார மாற்றத்தில் தான் இருக்கிறது. பாதாள உலகத்துடன் கைகோர்க்கும் அரசியல் மரபை முடிவுக்கு கொண்டு வந்து சட்டத்தின் ஆட்சி, பொறுப்பு கூறல், வெளிப்படைத்தன்மை மற்றும் சமூக நீதி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட புதிய அரசியல் ஒழுங்கை உருவாக்குவது காலத்தின் கட்டாயமாகியுள்ளது. திருவள்ளுவர் கூறியது போல் களைகளை அகற்றும் துணிச்சலே நல்ல விளைச்சலின் அடி
தளம். அதுபோல குற்றவியல் அரசியலை வேரறுக்கும் துணிச்சலே இலங்கையின் புதிய வரலாற்றின் தொடக்கமாக அமையும். சிதைந்த தாயகத்தை மீள கட்டியெழுப்புவோம்.